வணக்கம்ண்ணே. ஹலோ, யாரு? அண்ணே அழகு நல்லா இருக்கீங்களா? அழகா? நல்லா இருக்கேன். யாரு அழகுனா? யாரு இந்த பாருக்காரனா? பார்க்காரண்ணா? ஆமா பார்க்காரண்ணா. நான் சொல்ல, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, வீட்டுல நல்லா இருக்கா? பாப்பா நல்லா இருக்கா? பையன் நல்லா நல்லா இருக்காப்லையா? இருக்கீங்களா? பாப்பா பாப்பா அடிக்கிறேங்க. அண்ணே பாப்பா அடிக்கிறேங்க. பாப்பா புளிங்க. எல்லாம் ஊர்ல இருக்கானே. எங்க நீங்க தான் நம்ம மேல கோபப்பட்டு இல்ல போனீங்க. இப்பவே நீங்க பார்க்காரன்னு கேக்குறீங்க, அண்ணங்கிற மாதிரி பேச அதுல நான் மாட்டீங்க. பாருக்காரனா செந்தில் குடும்பம் அப்படிதான் கேப்பேன். புரியல. செந்தில இப்ப செந்தில் குடும்பம் அப்படிதான் கேப்பேன். செந்தில் யாருண்ணே தெரியலண்ணே. இப்ப இந்த பார் எடுத்துக்கல, காந்திபுரம் பாரு. அது யாரு செந்தில் யாருண்ணே? செந்தில் யாருன்னு இப்பதான் பார் எடுத்துக்கல, அவனுக்கு கூட அப்படிதான் கேப்பேன். பில்லி ஓனரையா? ஆமா செந்தில். அவர் பேச மாட்டாரு யார்ட்டையும். மணிமாங்கதான் வேலை செய்யறாரு. ஆ? மணிமா அதான் மணிமா அதான் அந்த செந்தில் இப்ப அதான் அங்கதான் கவுன்சிலர் நம்ம ஏதோ இதெல்லாம் மதுரையில. ஆமாண்ணா, ஆமா, முன்னாடி கவுன்சிலர் ஏல்பி அவனுமே கவுன்சிலர். அப்படிதான் கேப்பா. ஓ அப்படியாண்ணே. ஆஹ் நல்லா இல்ல இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? இருக்கிறோம்ண்ணே. உங்கெல்லாம் நான் கேட்க தேவையில்ல. புள்ளிங்க எப்படிங்கிறாங்க? எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்கண்ணே. நல்லா இருக்காங்களா? இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் எந்த எந்த விதத்திலுமே நான் எதுவும் துரோகம் பண்ணதில்ல. ம். சரியா? ம். நீங்க தான் வந்து கோச்சிக்கின்னு நம்ம மேல கோச்சிக்கின்னு அப்படி இப்படி போயிட்டு அப்படியே கோச்சுக்கிட்டு போயிட்டீங்க. இல்ல. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனோம்னா, ம். இன்னைக்கு 50,000 பணம் போட்டு முதல் பண்ணிட்டு இருந்தேன். நீ நடு ரோட்டில் நீ பணம் வாங்கும்போது நடு ரோட்டில் நிக்கிறேன். இது என்னண்ணா? காரணம். பணத்தை நான் போட்டுவிட்டு நீ எவ்வளவு நடு போட்டீங்க? 50-60 ரூபா இப்போ வர வேண்டியிருந்தேன். எவ்வளவுண்ணா அது? 60 ரூபானா இப்ப 60,000 ரூபாயா? 60 பைசாண்ணே. அதானே அதை சொல்லணும். எவ்வளவு? 60 லட்சம் ரூபாயா? ஆமா, 2 கடைக்கும் போட்டுருந்தேன். போட்டு நீங்க கரெக்டா வேலை செஞ்சா பிரச்சனை இல்லைண்ணே. ம். சரிண்ணே. என்ன நான் என்ன வேலை செய்யணும்? வேலை செய்வங்க நான் என்ன வேலை செய்யணும்? இப்ப கூடமே உங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லுதா. நீங்க ரிமாண்டுக்கு போகக்குள்ள நான் தான் காப்பாத்தி விட்டேன். சரி. நீங்க ரிமாண்டுக்கு போகக்குள்ள ஆமாமா, நீ வந்து ரிமாண்ட் நானும் விட்டீங்க. முடிய சார் வந்தோம் இல்லையா? ஆமாமா, காப்பாத்தி விட்டீங்க. உங்ககிட்ட காப்பாத்தி விட்டு வந்தோம். அதுக்கப்புறமே காப்பாத்தி விட்டோம். ஆனா நீங்க என் மேல வஞ்சனை வச்சுருக்கீங்க. நான் தான் வந்து ஏதோ உங்களை இது பண்ண மாதிரி. ஆமா. சரி, இந்த கடையை விட செட்டு தெருவு கடை எதுக்கு விட்டீங்க? ரெண்டும் ஒரே ஒண்ணா தானே? ரெண்டும் ஒரே ஒண்ணா தானே? அதானே, ரெண்டுமே ஒரே ஒன்று தான், செந்தில் தான். அது நான் நடத்துறேன்னு சொல்ல வேண்டியதானே? அது சூழ்நிலை. நம்ம அடுத்தது கேஸ்னால போய் நேரம் போக முடியல. இந்த 2 கடை தான் வியாபாரம் ஆகுறது. ஒரு நாளைக்கு குறையாம வந்து 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. 5 லட்சம் ரூபாயா? அது டாஸ்மார்க் நம்ம இல்ல, பார்க்கார இல்ல. நான் டெய்லி 30 ரூபா கொடுத்து நடத்திட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்ல, அவெல்லாம் சம்பாதிக்க முடியாது. லாஸ் தான் உங்களுக்கு. லாஸ் உங்களுக்கு. ஏன்னா இப்ப கூடமே சொல்றேன், உங்களுக்கு நான் எந்த துரோகமும் இல்ல. சரியா? அந்த மருதுமலை முருகன் சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் துரோகம் இல்ல. எனக்கு இருந்தீங்கன்னா நடக்க வேண்டியதுன்னா யாரும் காப்பாற்ற முடியாதுண்ணே. இல்ல, கடவுள் என்ன முடியும் அதான் நடக்கும். என்னங்கிறியே? அப்படி இல்லண்ணே. இருக்கு இல்ல, நான் உங்களுக்கு இல்ல, நான் நடத்த வரை உங்களுக்கு யாருக்கும் தூர முடியுங்க. நான் உங்களுக்கு அது இல்லண்ணா. நீங்க சரி, நான் வெளிப்படையா பேசுமா? நீங்க ரெக்கார்டு கூட போட்டுங்க. ரெக்கார்ட்ல இவரும் பண்ண முடியும் தெரியுமில்ல. நான் வெளிப்படையா பேசுமா? சொல்லுண்ணே. நீ யாருக்கு காசு கொடுத்தாலும் அது வந்து நோட்ல எழுதி வச்சுக்கிறீங்களா? ரெக்கார்டு போட்டு நான் எழுதல, பாண்டி செலவு எழுதுவானே. எனக்கு தெரியலண்ணே. அந்த நான் ஓனர்ண்ணே. அவன் தான் பண்ண வேலையாது. நான் ஓனர்ண்ணே. எனக்கு செலவு எழுதுறோம்ண்ணே. சரியா? அப்ப உன்னை வச்சு நிறைய சம்பாதிச்சு போனே அவன். அதான் உங்க மேல டெய்லி 3 கோட்டு, ஒவ்வொரு நம்ம அருண் உங்ககிட்ட வாங்கணும்னு. அதானே அவன் எழுதுவானே. அப்படி பக்காடியா அண்ணன் வந்து டெய்லி 3 கோட்டு வாங்கினார் இன்னைக்கு எழுதுவான். அவர் அண்ணன் வந்து போடுகிற ஆளு கிடையாது. நம்ம நான் சொல்ற கேள்வி கேட்டனால சொல்றேன். நான் தவறா எடுத்துக்கிறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல புத்தி தான் சொல்லி வளர்த்துங்கிறாங்க. ஆனா அப்பா கூட நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். நம்ம அப்பா டெய்லி உங்களுக்கு கேட்பேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம காலை வருவான் கணக்கு பார்க்க வருவோம்ல, மூட்டை எழுதிருப்பேன். கொஞ்சம் 2 கோட்டு, அருண் 1 கோட்டு. பொழப்பு எனக்கு கேளுங்க. இல்ல காமசம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு அப்படின்னு எழுதுவான். நான் உங்களுக்கு கேட்க முடியாது. என்ன டெய்லி போட்டுவானு கேட்க முடியாதுல்ல. இல்ல, கேட்க வேண்டியதானே நீ. நம்ம அப்படி பழகல. இதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு நான் எந்த துரோகம் பண்ணல. அவன்லாம் என் கடையே போச்சு. இப்ப சரிங்களா? என் கடையை போய் நடு ரோட்ல நிக்கிற காரணமே அவன் தான். எங்க அப்பா யாரையும் கொள்ளடிச்சு எனக்கு கத்து கொடுக்கல. எவனையும் காசு பணத்தெல்லாம் நம்ம அப்படியே பழகிருக்கோம். இப்ப நான் சொல்றது கேட்டுக்கிட்டா சரியா?
எவன் குடும்பத்துக்கு கெடுத்துலாம் எனக்கு வந்து பண்ணு சொல்லிட்டு அவசியம் கிடையாது எனக்கு. ஆமா அந்த அது எங்க அப்பா அந்த யாருக்கு மாதிரி யாருக்கு வளர்த்தல. நம்ம நம்மளாம் வந்து அண்ணன் மாதிரி நீங்க பழகிட்டு தான் இருந்தோம்னே நீங்க போலீஸ் தான் மாதிரி. அண்ணா, நீங்க தான் சொன்னீங்களா ம். முருகேஷ் சார் கிட்ட? ஆமா சொல்லுங்க என்ன சொன்னேன். முருகேஷ் சார் கிட்ட நீங்க தான் வந்து கோவிந்தனால தான் என் கடை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றேனே நல்லா கேட்டுக்கிறேன். பிரச்சனை இங்க ஆரம்பிச்சிருமானே, பாண்டியில தான் ஆரம்பிச்சதானே. ஆனா இப்ப கூட பாண்டிக்கு நீ சொல்றேன், சப்போர்ட் பண்ணிய. ஏன்னா நீ நம்ம வந்து சொன்ன அண்ணே நீ வேணாம்ண்ணே வந்து நம்ம தான் நீ வந்து ஏசி காசு கொடு, இன்ஸ்பெக்டர் காசு கொடு, எவனுக்குன்னா காசு கொடு, அது தேவையில்ல. இது வரைக்கும் என்னால இப்ப அண்ணே கூட சொல்றேன், நான் அதெல்லாம் நான் பேச வரலண்ணே. என்னால சரியா உன் குடும்பம் கெட்டதா சரித்திரமே இருக்காதுண்ணே. சரியா? அண்ணே நான் வந்து நான் தொழில் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த பாண்டி ஆனா முதல்ல நீங்க தொழில பண்ணுங்க, நீங்க தொழில பண்ணுங்க, எதனா பண்ணுங்கண்ணே. ஆனா என்னால உன் குடும்பம் கெட்டதா சரித்திரம் இருக்காதுண்ணே. அதானே சரியா? உண்மைண்ணே. இன்னைக்கு ஆனா வந்து எங்க அப்பா நடுவோட்ட அம்மா இங்க நிக்கிறதுக்கு பாருங்க, நல்லா எங்க சொல்றேண்ணே, அப்பா அம்மா தப்பா எடுத்துக்கிறானே, கோவம் பேசானே. எங்க இன்னைக்கு அப்பா அம்மா அந்த நடுவோட்ல மாதிரிலாம் இல்ல சொல்லி என்ன வளர்த்தலண்ணே. நடுரோட்ல நிக்கிற காரணமே நீ தானே. சரியா? ம். 50 60 ரூபா பணத்தை இழந்துட்டு நடுவோட நிக்கிற காரணமே நீ தான். இப்ப கூட சொல்றேன், நீ நீங்க நடுவில் நிக்கிறதுக்கு நான் தான் பொறுப்புனா வச்சுக்க, என் குடும்பம் அழிஞ்சு போயிடும். சரியா? இல்ல, அது வேணாம். நான் குடும்பத்திலேயே பேசுறேன், நம்ம தான் பேசிக்கிறோம். இல்ல இல்ல அப்படி இல்லண்ணே. பாண்டிக்கு இல்ல நான் சொல்றேன், பாண்டி வேலையை நிப்பாட்டிட்டேன். நீ என் தம்பி வேலை செய்யணும், நீ வந்து எனக்கு பிரச்சனை பண்ற. 3 கோடி பக்காடி கேட்கிற, நான் 14 கொடுக்குறேன். பிரச்சனை உன்னை பண்ற, கடையை எப்படிண்ணே பூட்டுங்கிற. நீ என்ன என் சொன்ன தம்பி அன்னைக்கு வேலை போற செஞ்சு அன்னைக்கு? உன்னை கேட்டதே இல்லையா? இல்ல என் தம்பி இந்த என் தம்பி மாதிரிலாம் சொல்லி இருந்த. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசி நிக்காதீங்க. புரியல. புரியுதா? நீங்க என்ன சொன்னீங்க? என் தம்பி வேலை செய்யறது நீங்க சொன்னீங்க வந்து. ஏன் வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு ஏன் விருப்பம் இல்லை? நீ ஏன் அதை பேசுற? எந்த உன்ன நீயும் யாருன்னா வேலை வச்சுக்க, ஆனா வேலைக்கு 2 வச்சுக்கோ. மணிக்கு உன்னை வந்து கேட்கறேன் என்ன நானு. பண்ணேன்? பக்காடி கேட்கிற, பக்காடி இல்லைங்கிறேன். 14 கொடுத்து இப்ப அதையும் வாங்க மாட்டேங்கிற. உன்னை நான் கேட்டதே இல்லையா உங்ககிட்ட சரக்கு கேட்டேன் நானு. நீ வரலையா? உங்ககிட்ட சரக்கு கேட்டனா? என் கடைக்கு வந்து 2:30 மணிக்கு பிரச்சனை இல்லைண்ணே. அன்னைக்கு என்ன சொன்ன அன்னைக்கு? 2:30 மணிக்கு நாளை 2:30 காலையில நீ மணிக்கு கல்யாணத்தை பண்ணி சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி நீ என்ன பாறை போட்டு சொன்ன, எல்லாம் பண்ண. இல்ல சும்மா பிச்சு ஏசி பிச்சுன்னு அதெல்லாம் டிசி பேசி டீம் நிக்காதண்ணே. டிசி டீம் வர சரியா? சொன்னது நீ தான். எல்லாமே தெரியாம இல்ல. நான் என்ன சொன்னா, நான் ம். உங்கள்கிட்ட அப்படி பழகல. ஆனா இந்த மாதிரி பழகி இருந்தோம். என்ன உனக்கு ஒரு வழி தான், எனக்கு நான் வழி நான் நான் என்னன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சரியா? ம் சொல்றேன். உனக்கு நான் துரோகம் பண்ணியிருந்தேன்னா என் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஆனா குடும்பத்தை பத்தில பேசப்பன்னு இல்ல சொல்றேன். எனக்கு நீ என்ன துரோகம் பண்ணியிருந்தா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். சரியா? அது ஒன்னே அதை ஒண்ணு பத்தி அவ்வளவுதான். கவலையே பட சரியா? மாட்டேன். ஆனா ஏன் நீ நடுவோட்டில் என் குடும்பம் நிற்க காரணம் நீ தானே காரணம். இப்ப நான் ஒரே வார்த்தை சொல்றேன்ல, நடுரோட்ல நிக்க காரணமே உனக்கு இந்த நான் துரோகம் பண்ணியிருந்தா என் பாண்டியும் குடும்பம் அழிஞ்சு நீயும் தான். போயிடும். நீனும் பாண்டியும் சந்துக்குள்ள எவ்வளவு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு ஜெயிலுக்கு போய் அப்புறம் சம்பாதிச்சிய ஏய், குடியாரனை பிடிச்சி செருப்புலயே அடிச்சிருவேன் உன்னை. அடி செருப்புலயே அடிச்சிருவேன். பரவாயில்லண்ணே. அதை பத்தி தப்பு இல்லைண்ணே, அடினே. என்ன நானும் பண்ணி சம்பாதிச்சுமா? இல்ல ஏ பாட்டி, நீனும் நீ தானே வேலைக்கு பாண்டியும் வச்சுட்ட சந்துக்குள்ள வெண்ண. போலீஸ் குடியாரனை வர சொல்லி டெய்லி 5000 4 5 பேரு கொண்டு நானும் பிடிச்சி உங்ககிட்ட வாங்கினேன் 5000, பாண்டி கிட்ட நான் வாங்கினா. பாண்டி ஏய் அக்கௌண்ட்ல தான் உனக்கு மொத்தல, போயிருக்கு. இங்க பாருங்க, உன் லொகேஷன் எடுத்து எங்க வந்தாலும் கழுத்து எடுத்து போட்டுருவோம். புரியுதா? அண்ணன் கழுத்தாருன்னு கொலை ஆ. வரேன் நான் ஓ, ஒன்னால நீ காசு கொடுத்தா நான் பொழைக்கணுமா வெண்ண? இல்ல இல்ல ஆ? போலீஸ்காரன் இல்லைண்ணா, நான் போலீஸ் பத்தி நாங்க பேசுறேன். போன வை. சரியா? குடியாரங்கள்ட்ட பூரா நீ தான் நீ வசூல் பண்ண. போன வை. சோழா சரியா? ஹோட்டல்ல வசூல்